Daily. Taste the Daily. சித்தி அவன் முன்னால அப்படியே பயந்து போய் நின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அமுதா சித்தியோட ஏதோ ஒரு ரகசியம் அவன் கிட்ட சிக்கிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியா சித்தி பணம் எடுத்து கொடுத்ததும் தான் அவன் போனான். சரி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு நான் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கேன். இனியா, நீ இந்த விஷயத்துல எல்லாம் ஒண்ணும் தலையிடாத. ஏதோ பிரச்சனை ஆயிர போகுது. இனியா, நீ கன்சீவ் ஆயிருக்க, கவனமா இருக்கணும். ஏங்க, சித்தி தான் நிறைய தில்லுமுல்லு வேலை பண்ணிட்டே இருக்காங்கல்ல, என்ன பண்றது? அவங்க மேல ஒரு கண்ணு வைக்க வேண்டியதா இருக்கு. அதான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு போயிட்டு இருக்கேன். இப்ப கூட அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கேன். சரி, இப்போ எந்த ஏரியால இருக்க? அன்பு நகர் 7வது தெருவுல இருக்கேன். அவன் என் முன்னாடி போயிட்டு இருக்கான். சரி, இப்போ நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் போ. பக்கத்துல போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. 5 நிமிஷத்துல நாங்க வரோம். ஓகே? சரி, சீக்கிரம் வாங்க. அவனை பிடிச்சு விசாரிக்கணும். அவன் போயிட போறான். ஓகே, see you soon. யார் இந்த பொண்ணு? நம்மளையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குமோ? என்னம்மா, யார் நீ? என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர? முதல்ல நீ யாரு அத சொல்லு. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் பின்னாடி வர அதை சொல்லு. இல்ல, அமுதான்னு ஒருத்தவங்களை மிரட்டி நீ பணம் வாங்கினியே, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க. எதுக்கு அவங்கள மிரட்டி பணம் வாங்கின? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மரியாதை போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னையா நடக்கிறதே வேற? என்ன மரியாதை கையெடுத்துரு, இல்லன்னா ஏக்கத்தப்பாயிடும். என்னையா ஏக்கத்தப்பா ஆயிடும்? அதெல்லாம் முடியாதியா, உன்னை விட முடியாது. என்ன ஆச்சுன்னு சொல்லியா? ஐயோ, ஏய் ஏய், யோ பாத்தியா? விக்ரம், அவன்தான். யார் இவனா? பாத்து வர மாட்டியா? வண்டி மேல அடிக்கிறான். பசமா மாட்னியா? இவன்தான் விக்ரம். இவன்தான் அமுதா சித்தியை மிரட்டி பணம் வாங்கினவன். காரணம் கேட்டா பதில் சொல்லாம தள்ளி விட்டு ஓடுறான். சார் சொல்றா, சொல்லு. காரணம் கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? போலீஸ் கேட்டா பதில் சொல்ல. சார் அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார். அடிக்க கூடாது. சொல்லலனா அடிப்பேன். சொல்லு, எதுக்கு அவங்கள மிரட்டி பணம் வாங்கின? சார், மிரட்டிலாம் வாங்கல சார். அவங்க எனக்கு பழக்கம், அதனால தான் அவங்க கிட்ட பணத்தை வாங்கினேன். இல்ல, அவங்க உனக்கு பழக்கமா? எப்படி? தொழில் ரீதியான பழக்கம் சார். தொழில் ரீதியாவா? அப்படின்னா தொழில் பாக்குற ரவுடி? சார் அடிக்காதீங்க சார், உண்மை சொல்லிடுறேன் சார், உண்மை சொல்லிடுறேன். நான் நாட்டு மருந்து தயாரிச்சு கொடுக்குறோம் சார். குழந்தை உண்டாவதுக்கு மருந்து கொடுப்பேன், கலையறதுக்கும் மருந்து கொடுப்பேன் சார். அவங்க என்கிட்ட குழந்தை கலையறதுக்காக மருந்து வாங்கியிருந்தாங்க சார். அவங்க வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி மருந்து வாங்கினாங்க சார். வாங்கும் போதே பணத்தை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்கள பார்க்குறேன். கையில் காசே இல்லாமல் இருந்துச்சு சார். அதான் அவங்கள மிரட்டி பணம் வாங்கினேன் சார். ஏண்டா ராஸ்கல், உலகத்துல ஒரு குழந்தை உண்டாகிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை பேரு குழந்தை இல்லாம கோயிலா அலையறாங்க, கடவுள் கிட்ட மண்டாடுறாங்க. அப்படி கடவுள் கொடுத்த உயிரை கலக்கிறதுக்கு நீ மருந்து கொடுக்கறியா? முன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா, சும்மாவே விடக்கூடாது. டேய், நீ மனுஷனடா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? விக்ரம், இவனை பிடிச்சு உள்ள போடுங்க. விக்ரம், அமைதி. இது பப்ளிக் பிளேஸ், இது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். சரி சொல்லு, இந்த மருந்து யாருக்காக வாங்கினாங்க? அது எனக்கு தெரியாது சார். அவங்க வீட்டில் யாரோ கர்ப்பமா இருக்காங்க, அதை கலைக்கணும்னு சொல்லி வாங்குறாங்க சார். பாத்தீங்களா விக்ரம், அமுதா சித்தி அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம மன்னிச்சு அனுப்பணும். ஆனா அமுதா சித்தி எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பாத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இவனோட வாக்குமூலத்தை வாங்கிட்டு அமுதா சித்தியை தூக்கி ஜெயில போடலாம். என்ன வாங்காம நிச்சயமா வாங்கித்தான் ஆகணும். சார் வேண்டாம் சார், இந்த தொழிலையே நான் இனி பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். இது பேர், நீ வாக்குமூலம் கொடுத்தீன்னா உன்னை விட்டுருவேன். கொடுக்கலன்னா உன்னையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கின்னு போயிடுவேன்.
இது ரெண்டுத்துல உனக்கு எது வசதி? சார் சார் நான் வாக்குமூலம் கொடுத்துறேன் சார், என்ன விட்டுருங்க விட்டுருமா? சார். இனி அந்த போன் எடு. ஆ. குட் பாய். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லணும். சரிங்க சார். இந்தாங்க. சரி வா ஆரம்பி. ஒழுங்கா ஒழுங்கா நில்லியா, கேமரா முன்னாடி நிக்க போற. ஓகே அழகாகிற. சரி ஓகே விக்ரம் மொபைல் திருப்பி வைங்க. ஓகே ரெடியா? ரெடி சார். ஆரம்பி. ஆக்ஷன். என் பேர் பழனி சார். நாட்டு மருந்து தயாரித்து வியாபாரம் பண்ணுறேன். கரு கலைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பேன். ஒரு நாள் அமுதாங்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மருந்து கேட்டு வந்தாங்க. நான் மருந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள பார்த்து பணம் வாங்கும்போது போலீஸில் மாட்டிக்கிட்டேன். இது உண்மை, இது சத்தியம். குட் பாய். இப்போ உன் போன் எடு. லாக் ஓபன். இந்தாங்க சார். என் நம்பருக்கு கால் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். ஓகே ஓகே நீ எனக்கு அனுப்புன மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன். உன் அட்ரஸ் சொல்லு. சரிங்க சார். ஓகே சென்ட். வெரி குட். குடே என்கொயரிக்கு தேவைப்படுற போல கூப்பிடுவேன், வரணும். சரிங்க சார். இப்போ நீ கொடுத்த அட்ரஸ் உண்மையான அட்ரஸ் தானே? உண்மையான அட்ரஸ் தான் சார். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொய்யான அட்ரஸ்லாம் கொடுத்து எஸ்கேப் ஆகலான்லாம் நினைக்காத. ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. எங்க கண்ணில் பட்டாலும் அங்கேயே பைக்ல தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? சார் சார் வீடியோவில் வாக்குமூலமே கொடுத்துட்டேன்னு சார். நான் வேற எங்க சார் போக போறேன்? சரி கிளம்பு. சரிங்க சார். ஹே கூல் கூல். நாட்டு மருந்து தயாரிச்சு வியாபாரம் பண்றேன். கரு கலைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பேன். ஒரு நாள் அமுதாங்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக மருந்து கேட்டு வந்தாங்க. நீயா? அமுதாத்தைய நினைச்சா எனக்கே டென்ஷனா இருக்கு. ஆனா நீ கூலர் ப்ளீஸ் பேபி. பின்ன என்னங்க, அவங்க ரொம்ப சீப்பானவங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வெளியே தெரிய வரும்போது அப்படியே அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாமான்னு எனக்கு ஆத்திரமா வருது. இவ்ளோ தந்திரமா ஒவ்வொரு பிளானும் பண்ணிருக்காங்க. எவ்ளோ க்ரூயலா ஒவ்வொரு காரியமும் செஞ்சிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறவங்க இவ்ளோ கேவலமானவங்களா இருக்கிறத பார்த்தா தாங்க முடியல. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஓப்பனாவும் தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் வெளியே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள சகுனி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா என்னன்னா அவங்கள பத்தி சரியா தெரிஞ்சுக்காம தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு. விக்ரம், எனக்கு இன்னொரு விஷயமும் இப்ப கிளியர் ஆகுது. அமுதா சித்தி யாழினிய தற்செயலா மீட் பண்ணி காப்பாத்துனாங்கன்னு அவ சொன்னப்பவே நிச்சயமா அப்படி இருக்காது. அவங்க ஏதோ திட்டத்தோட தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. இப்ப பாருங்க, அது நெஜோன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க யாழினிய காப்பாத்துனது எல்லாமே சுத்த பொய், நடிப்பு. ரைட். அந்த ரவுடிங்களே அவங்க ஏற்பாடு பண்ண செட்டப் தான். அப்படி பண்ணாதான் யாழினிய நம்ப வைக்க முடியுங்கிறதுக்காக இந்த டிராமாவையே பண்ணிருக்காங்க. அந்த அப்பாவி யாழினியும் அவங்க நடிப்பு அப்படியே கண்மூடித்தனமா ரொம்ப நம்பிட்டா. யாழினி தான் பாவம் வெகுளியாச்சு. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறா. எல்லாரும் எடுத்து சொல்லியும் அவ கேட்கலையே. யாழினி சொன்ன வார்த்தையினால தான் அப்பாவே மறுபடியும் அமுதாத்தை வீட்டுக்குள்ள சேர்த்தாரு. எனக்கு என்னவோ அந்த ரவுடிங்களை செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்தது அந்த மாயாவுடைய வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது. கரெக்ட் கரெக்ட் விக்ரம், உங்க கெஸ் கூட சரியாதான் இருக்கும். ஆனா அன்னைக்கு மாயா கேஸ்ல அமுதா சித்திய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிச்சப்ப கூட இந்த விஷயத்தை அவங்க சொல்லல பாருங்களேன். அவ்வளோ நம்பிக்கையோட யாழினி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கா. அதுவும் அவ ஒரு அப்பாவி நல்லவன்னு கண் எதிரில பார்த்தப்புறம கூட அவளுக்கு எப்படிங்க அமுதா சித்தியால இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண முடியுது? மருந்து கலந்து கொடுக்கறது, கருவை கலைக்கிறது,
இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களால யோசிக்க முடியுமா? பாத்ரூம்ல தரையில சோப்பாயில ஊத்தி விடுறது, படிக்கட்டுல எண்ணெயை ஊத்தி விடுறது, இது எல்லாமே இவங்க தான் பண்ணிருக்காங்க. எப்படியாச்சும் யாழினி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்கிறது மட்டும்தான் இவங்க நோக்கமா இருந்திருக்கு. விக்ரம், எனக்கு இன்னொரு டவுட் வருது. சொல்லு. எங்க அப்பாவோட பர்த்டேக்கு போனப்பதான் யாழினிக்கு வயித்துல இருக்கிற குழந்தை இல்லாம போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நல்லா இருந்த யாழினிக்கு அந்த மாதிரி திடீர்னு ஆனதுக்கு கூட அமுதா சித்தி காரணமா இருப்பாங்களோன்னு எனக்கு இப்ப டவுட் வருது. இப்போ யாழினி தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனா, அப்ப தடுக்கி விழுந்தா. அதுல வயத்துல அடிபட்டு தான் குழந்தை தங்காம போயிருச்சுன்னு நீ தானே சொன்ன? ஆமாங்க, நான் தான் சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நடந்திருக்கு விக்ரம். வீட்ல அத்தை பாயசம் பண்ணி அதை யாழ்னிக்கு கொடுத்து அமிச்சாங்க. அந்த பாயசத்தை அப்பா எங்க 2 பேருக்குமே ஊத்தி கொடுத்தாரு. அப்ப எனக்கு ஒரு போன் வந்ததுனால நான் வெளியே போயிட்டேன். ஆனா யாழ்னி அந்த பாயசத்தை குடிச்சா. ஒருவேளை அந்த பாயசம் தான் அவ கருவை கலைச்சிருக்குமோ? அதுல சித்தி அந்த மருந்த கலந்திருப்பாங்களோன்னு எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. பட் அந்த பாயாசத்தை அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்கன்னு நீ தானே சொன்ன? பாயசத்தை அத்தை தான் செஞ்சாங்க. ஆனா அந்த அமுதா சித்தி தான் ஜகஜால கில்லாடியாச்சே. அத்தை கவனம் இல்லாத சமயமா பார்த்து அவங்க கிச்சனுக்கு போய் இந்த மருந்த கலந்திருக்கலாம்ல. இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அமுதா அத்தை தான் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், யாழினி கீழே விழுந்து பயத்தில் அடிபட்டு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி டாக்டரே சொன்னாங்க. இல்ல விக்ரம், வீட்ல யாழினி கீழே விழுந்துட்டான்னு நான் டாக்டர் கிட்ட சொன்னதுனால அதுதான் காரணமா இருக்கும்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ என்னமோ. யாழினி கூட என்கிட்ட பேசும்போது அவ நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தலை சுத்தி வந்த மாதிரி இருந்ததுனால தான் தடுக்கி விழுந்துட்டான்னு என்கிட்ட சொன்னான். ஓகே. அதுவும் இல்லாம அவ கீழே விழும்போது வயித்துல எல்லாம் எதுவும் மோதி அடிபடல. ஓகே. அதனால அமுதா சித்தி தான் குழந்தை இல்லாம பண்றதுக்காக மருந்த வாங்கியிருக்காங்க. சரியான சந்தர்ப்பம் பார்த்து அமுதா சித்தி பாயசத்துல அந்த மருந்த கலந்து கொடுத்திருக்காங்க. அந்த மருந்து தான் யாழ்னியோட குழந்தைய கலைச்சிருக்கு. இப்படிதாங்க என் உள் மனசும் சொல்லுது. இனியா, நீ இவ்வளவு தூரம் சந்தேகப்படும் போது ஒண்ணு பண்ணலாம். அமுதாத்தே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அவங்கள அதட்டி விசாரிப்போம். எல்லா உண்மையும் தானா வெளியே வரப்போகுது. அன்னைக்கு அந்த மாயா விஷயத்திலேயே அவங்கள லாக்அப்ல வச்சு 4 சாத்தி இருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, நீ உடனே அவங்களுக்கு போனை கொடு. அவங்கள நான் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. மற்ற நேரில் பேசிக்கலாம். சரிங்க. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.